بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய ஒரு நிகழ்விலே நாம் கடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வுதான் இஸ்லாத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம், பிள்ளைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய நிகழ்வு. இந்த பிள்ளைகள் என்பது எங்களுடைய கண் குளிர்ச்சிகள். அல்லாஹ் சூரத்துல் ஃபுர்கானிலே தெளிவுபடுத்தியிருக்கிறான். ஒரு துஆவை கூட அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி, எங்களுடைய பிச்சலங்களை குர்ரத ஐன், கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய பிச்சலங்களை எங்களுக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்குவாயாக. قرة أعين وجعلنا للمتقين إماما, முத்தகீன்களுக்கு இமாமாக ஆக்குவாயாக. இன்றைய தராவீஹுடைய தொழுகையிலும் சூரத்துல் ஃபுர்கான் தான் ஓதப்பட்டது. இந்த பேர் வைக்கக்கூடிய விடயம் இன்று சமூகத்தில் பெரும் ஒரு சர்ச்சையை உண்டாக்கியிருக்கிறது. ஏன்? இது நாளாந்தம் பேணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு அதப், சுன்னத். எப்படி பேர் வைப்பது, யாருடைய பேரை வைப்பது, எந்த பெயரை வைத்தால் எனது பிள்ளை எனக்கு கண் குளிர்ச்சியாக மாறும்? ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன பெயரை வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அஹப்புல் அஸ்மா இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான பெயர் என்ன? பழைய காலங்களில் வெள்ளிக்கிழமை ஒரு பிள்ளை கிடைத்தால் அந்த பிள்ளைக்கு ஆதம் என்று பெயர் வைப்பார்கள். ஏன் ஆதம் என்று வைப்பதென்றால், வெள்ளிக்கிழமை தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது. உலமாக்களுக்கு தெரியும். ரபியுல் அவ்வலில் பிள்ளை கிடைத்தால் முஹம்மத் என்று பெயர் வைப்பார்கள். எங்களுடைய ஸ்ரீலங்காவிலே, இந்தியாவிலே, இது போன்ற நாடுகளில் எல்லா ஆண்களுடைய பெயருக்கு முன்னாலும் முஹம்மத் அல்லது அஹ்மதை வைப்பார்கள். முஹம்மத் நசீர், முஹம்மத் இஜாஸ், முஹம்மத் அஷ்ரப், முஹம்மதை சேர்ப்பார்கள் அல்லது அஹ்மதை சேர்ப்பார்கள். பெண்களுடைய பெயராக இருந்தால் ஃபாத்திமாவை சேர்ப்பார்கள். ஏன்? அந்த பெயர் பொறுமதியான பெயராக மாறுவதற்கு. ஆனால் மற்ற பாகிஸ்தான் இது போன்ற நாடுகளில் ரெட்டை பெயர் வைப்பார்கள். எங்களுக்கு தெரிந்த பெயர்கள் இருக்கு. வக்கார் யூனுஸ் என்கிறோம், இன்சமாமுல் ஹக் என்கிறோம், சயீத் அன்வர் என்கிறோம், மொயின் கான் என்கிறோம், தாரிக் ஜமீல். இது பாகிஸ்தானுடைய பெயர் முறைகள். ஆனால் உண்மையான அழகான முறை என்னவென்றால், இந்த முஹம்மத், இந்த ஃபாத்திமா என்ற பெயரை இணைத்து வைப்பது. இந்த பெயரிலேதான் ஒரு பிள்ளையுடைய பரக்கத்தின் ஆரம்பம் இருக்கிறது. ஒரு பிள்ளை பிறந்து, இன்று பிள்ளை பிறந்து 7வது நாள் தான் இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கின்றோம். ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும்? எனது பிள்ளை பிற்காலத்திலே
ஒரு பெரிய ஒரு தலைவராக உயர்ந்தவராக மாற வேண்டுமாக இருந்தால் அந்த பிள்ளைக்கு அதான் இகாமத் சொல்லப்பட வேண்டும். வலது காதிலே அதான், இடது காதிலே இகாமத். அந்த பிள்ளையுடைய 7வது நாள் அந்த பிள்ளையுடைய முடியை வலித்து அதற்கு சதக்கா கொடுக்க வேண்டும். 3வது அந்த பிள்ளைக்கு அகீகா கொடுக்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தால் 2 ஆடுகளும், பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடும் அகீகா கொடுக்க வேண்டும். 4வது அந்த பிள்ளைக்கு அழகான பெயர் வைக்க வேண்டும். அழகான பெயர் என்பது ஒரு துஆ. உலமாக்களை விட்டு தூரமாகும் பொழுது மக்கள் எனக்கு அறிவிருக்கிறது, நான் இன்டர்நெட்ல போய் தேடி வைப்பேன், நான் கூகுளிலே தேடி வைப்பேன் என்று போகும் பொழுது பிரச்சனை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ பெயர்களை மாற்றினார்கள். இவ்வளோ பேரோடு வந்தார்கள். நபி அவர்கள் மாற்றினார்கள், இந்த பெயர் சரி வராது, மாற்றுங்கள். அதனாலதான் சகோதர சகோதரிகளே, இந்த ரமதானுடைய 16வது இரவு எங்களுடைய பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தின் ஆரம்பம் நல்ல பெயர்கள், அழகான பெயர்கள். அஹப்புல் அஸ்மா. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு வாப்பா வாரார். அந்த வாப்பா வந்து சொன்னார், என்ன, என் மகன் சொல்லு கேட்கிறான் இல்ல, என் மகனை கொஞ்சம் தர்பியத் செய்யுங்க ஹலீஃபா. உடனே அந்த மகன் என்ன செய்தான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், ஹலீஃபா, ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், 3 கடமைகள். முதலாவது, ஒரு வாப்பா நல்ல பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு நல்ல ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்திருக்கும். 2வது, நல்ல பெயர் வைத்திருக்கோம். 3வது, குர்ஆன கற்றுக் கொடுக்கும். இந்த 3ம் செய்தா அந்த பிள்ளை நல்லா வந்து. உடனே அந்த பிள்ளை சொன்னது, கலீஃபா, என்னுடைய வாப்பா இந்த 3ஐயும் செய்யல. என் உம்மா யார் தெரியுமா, ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி பெண். என் பேர் என்ன தெரியுமா, ஜுல். ஜுல் என்றால் என்ன, மூக்கால் மனத்தை உருட்டும் வண்டு. வலம் யுஅல்லிம்னி ஹர்ஃபன் வாஹிதா, குர்ஆன்ல ஒரு ஹர்ஃப் கூட எனக்கு படிச்சு தரல வாப்பா. உமர் ரலியல்லாஹு சாட்டை எடுத்தாங்க, வாப்பா கடிக்கிறது, மகனுக்கு இல்ல. வாப்பாமாருடைய கடமை என்ன, நல்ல பேர் வைக்கும். நல்ல பேருண்டா என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலான நபிமாருடைய பேர் இருக்குதா இல்லையா, அழகா வைக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வைக்கலாம், நூஹ் வைக்கலாம், இத்ரீஸ் வைக்கலாம், மூசா என்று வைக்கலாம், ஈசா. இவர்கள் எல்லாம் உலகத்துடைய சாதனையாளர்கள். சரி, அது கிடைக்கல, சஹாபாக்குடைய பேர் வைக்கலாம், கலீஃபாக்கள் அபூபக்கர் என்று வைக்கலாம், உமர் என்று வைக்கலாம், உஸ்மான் என்று வைக்கலாம், அலி என்று வைக்கலாம். சொர்க்கத்துக்கு ஒரு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர் இருக்கிறாங்க. சஅத் என்று வைக்கலாம், சயீத் என்று வைக்கலாம், அபு உபைதா பின் ஜர்ராஹ், ஆமிர், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப். அந்த பேருக்கு ஒரு கருத்து வரும். என் மகன் பிற்காலத்துல என் மகள் இப்படி ஒரு சாதனையாளரா வரணும் என்ற அந்த பேரை வைக்கணுமே முதலாவது. அது இல்ல, சுஹதாக்களுடைய பேர் வைக்கலாம், ஹம்சான்னு வைக்கலாம், ஹசன் வைக்கலாம். இவங்க எல்லாம் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுத்தவங்க. இன்று நாங்க வைக்கக்கூடிய பேர் என்ன தெரியுமா, ஹுபைப். இந்த பிள்ளைக்கு நாங்க வைக்க போறோம் என்ன பேரு, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹுபைப் பின் ஆதி. ஏன் இந்த பேரை தேர்ந்தெடுத்தோம்? ஹுபைப் என்ற பெயரை யார் யாரெல்லாம் கேட்கிறீங்களோ வைக்கணும். நாங்க ஏன் வைக்கணும் என்றா, இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்சாரி சஹாபி, மதீனாவுல பிறந்தவர். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விசுவாசி, இஸ்லாத்துடைய தூண் இவர் ஹுபைப். ஹுபைப் என்று சொல்லும் பொழுதே பிற்காலத்தில் ஒரு தலைவராக மாறுவார் என்பது இந்த பேரிலிருந்தே வழங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது மாத்திரமல்ல, அவுலியாக்களின் தலைவர் ஹுபைப். ஹுபைபுடைய துஆ கபூல் செய்யப்பட்டது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தான் முதலாக ஷஹீதாக்கப்படுவதற்கு முன்னால் 2 ரக்காத் சுன்னத் தொழுது காட்டியவர் இவர்தான் முதலாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை, ஆசிம் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். காபிர்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை கைது செஞ்சிட்டார். கைது செய்து மக்காவுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஹுபைப் ரலியல்லாஹு அவங்கள மக்காவுக்கு கொண்டு போய் என்ன செய்யறாங்க, மக்காவுக்குள்ள சிறை வைச்சிருக்கிறார். ஹுபைபுடைய வரலாறு கேளுங்க. சிறை வைத்த நேரம் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு செய்யறாங்க, மக்காவுல கிரேப்ஸ் சாப்பிடுறாங்க. கிரேப்ஸ் அந்த நேரம் மக்காவுல எங்கேயும் இல்லை. மக்காவுல கிரேப்ஸ் எங்கேயும் இல்லை. அவங்க மட்டும் தான் கிரேப்ஸ் சாப்பிடுறாங்க. அந்த வீட்டு பெண் சொல்றாங்க, நான் கண்டேன் ஹுபைப் ரலியல்லாஹு கிரேப்ஸ் சாப்பிடுறாங்க. எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாம் பழம் சாப்பிடுறாங்க, எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, அன்னாலகி ஹாதா, மரியம் உங்களுக்கு எங்கால இந்த பழம் எல்லாம்? அந்த பழம் அந்த காலத்துல பலஸ்தீன்ல இல்ல. சொல்றாங்க அல்லாஹ் தந்தான். ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக பழம் கொடுத்தான் சாப்பிடுறது. அவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அவுலியா, இறை நேசர்களுடைய கராமத்தில் மிக முக்கியமானவர் தான் ஹுபைப் ரலியல்லாஹு. முதலாவது. இரண்டாவது, தொழுகைய, அதாவது யுத்தம் ஷஹீதாக்கப்படுவதற்கு முன்னால தொழுகைய அவ்வளுமன் சன்ன, முதலாக தொழுகையை உருவாக்கியவர் ஹுபைப் ரலியல்லாஹு. 2 ரக்காத் தொழுதார். அபூ சுஃபியான் கேட்டார் கடைசியா, ஹுபைப் உங்களை வீட்டுக்கு அனுப்பிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இவிடத்தை கொண்டு வருமா? சொன்னாங்க, நான் வீட்டில் இருக்கும் பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலில் ஒரு முள்ளு குத்துவதை கூட நாங்க விரும்ப மாட்டோம். மஹப்பத்துடையவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர். மூன்றாவது. நான்காவது, தைரியமானவர். அவர் எதற்கும் பயப்படவில்லை. இன்று கிதாபுகளிலே இருக்கின்றது, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கடைசி நேரம் படித்த கவிதைகள். கடைசி நேரம் அவர்கள் படித்த கவிதை கிதாபுகள் இருக்கிறது. கடைசி நேரம் அவர்கள் ஷஹீதாக்கப்படும் பொழுது படித்த கவிதை என்ன? இலல்லாஹி அஷ்கு குர்பதி சும்ம குர்பதி வமா உர்சிதுல் அஹ்ஸாப லி இந்த மஸ்ரஇ. யா அல்லாஹ், என்னுடைய தனிமையை, கஷ்டத்தை உன்னிடமே முறையிடுகின்றேன். எந்த கூட்டம் எனக்கு எதிராக வந்தாலும் நான் கணக்கெடுக்க மாட்டேன். ஃபதல் அர்ஷு சப்பரனி அலா மா யுராது பி فقد بضعوا لحمي وقد يئسوا مطمعي. சொன்னாங்க, அர்ஷுடைய ரஹ்மான் எனக்கு பொறுமையை தந்திருக்கிறார், ஆனா இவங்க என்ன கொலை செய்யறதுக்கு முற்படுறாங்க. وذلك في ذات الاله وإن يشاء. இது அல்லாஹ்வுக்காக நடக்க போகுது. يبارك على أوصال الشلو الممزع وقد خيروني الكفر والموت دونه وقد هملت عيناي من غير مجزعي. என்ன பார்த்து காஃபிராகும்படி சொல்றார். அது நடக்க கண்ணால கண்ணீர் வருது, ஆனா மரணத்துக்கு பயந்து அல்ல. وما بي حذار الموت إني لميت ولكن حذاري جحم نار ملفعي. நான் மௌத்துக்கு பயம் இல்லை. சக்கராத்ல கடைசி நேரம் படிக்கிறார், எனக்கு பயம் நரகம் மட்டும்தான். வல்லாஹி மா அக்ஷா இதா மித்து முஸ்லிமா. நான் முஸ்லிமாக மரணிப்பேனாக இருந்தால் நான் பயப்படவே மாட்டேன். அலா ஐ ஜம்பின் கான ஃபில்லாஹி மத்ஜஇ. அல்லாஹ்வுக்காக எங்கேயும் உயிரை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கடைசியாக அவர்கள் படித்த கசீதா பாட்டு தான் இது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் இதை கொண்டு வரார். இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் இரண்டு தான் கொண்டு வராங்க. வலஸ்து உபாலி ஹீன உக்தலு முஸ்லிமா على أي شق قان لله مصرعي وذلك في ذات الإله وإن يشاء يبارك على أوصال الشلب الممزعي. இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த பெயர் அவங்க ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி அழுதாங்க. ஏன்னா ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நேர் அல்லாஹ் காட்டினார். ஆகவே இந்த ரமதானுடைய இந்த 16வது இரவிலே இந்த உயர்ந்த பெயரை நாங்கள் இந்த பிள்ளைக்கு நாங்கள் வைக்கின்றோம். நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பதிர் சஹாபாக்கள் 17 பதிர் சஹாபாக்கள் 17 தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிய தினம் என்று சஹாபாக்குடைய பெயர்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு வைத்து எங்களோட பிள்ளைகள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நல்ல நல்ல பெயர்கள் வைக்கப்படும் அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பரக்க செய்து இந்த ரமதானுடைய லைலத்துல் கத்ரை அடையக்கூடியவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. ரமதானில் உம்ராவுடைய இஅ்திகாஃபுடைய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவாயாக. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين.